ஆண்டின் பொதுக்காலம் 6வது வாரம் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி மார்க்கு பிரிவு 8 அருள்வாக்குகள் 22 தொடக்கம் 26 வரை. இன்றைய நற்செய்தி வாசகம் பெத்சாய்தாவில் பார்வையற்ற ஒருவருக்கு இயேசு பார்வை கொடுத்த புதுமையை விவரிக்கிறது. 2 அரமாய்க் வார்த்தைகளின் இணைப்பே பெத்சாய்தா. பெத் என்றால் வீடு, சாய்தா என்றால் ஹண்டிங் ஆர் ஃபிஷிங். அழகான தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் பெத்சாய்தா என்றால் மீன்களின் இல்லம் அல்லது மீனவ கிராமம் என்றும் சொல்லலாம். மீன் சாப்பிட்டால் கண் நன்றாக தெரியும் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அந்த கடற்கரை கிராமத்திலே பொதுவான நோயாக இருந்தது பார்வை இழப்பு. பாலஸ்தீனத்தின் கரையோர பகுதிகளில் மணல் நிறைந்த கடற்கரைகளில் சூரிய ஒளியின் தீவிர தாக்கத்தால் கண்கள் கூசுவதாலும் சுகாதாரமின்மையும் தூய்மையற்ற சூழலும் இருந்ததாலும் பார்வை போவதற்கு காரணமாக அவைகள் அமைந்தன. அதோடு அழுக்கு ஈக்களின் கூட்டமும் பார்வை போவதற்கு இன்னொரு காரணமாக அமைந்தன. பார்வையற்றவரின் துயரமான நிலையையும் பார்வையற்றவரை தன்னிடம் கொண்டு வந்த அவருடைய நண்பர்களின் நம்பிக்கையையும் கண்டு இயேசு நெகிழ்ச்சி அடைந்தார். பார்வையற்றவருக்கு சங்கடம் ஏற்படாதிருக்க கூட்டத்திற்கு வெளியே அவரை கையை பிடித்து அழைத்துச் செல்லுகிறார். பார்வையற்றவனுக்கு கேட்கக்கூடிய அறிகுறிகளை பயன்படுத்தி புதுமையை செய்கிறார். தனது உமிழ்நீரால் அவன் கண்களை தொடுகிறார். அவன் தலையில் கைகளை வைத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து தந்தை கடவுளிடம் இறை வேண்டல் செய்கிறார். ஒவ்வொரு கட்டத்திலும் படிப்படியாக பார்வையில் முன்னேற்றம் ஏற்படுகிறதா என்பதை பார்வை பெறுபவரிடம் கனிவுடன் கேட்டறிகிறார். இயேசு உடலில் உள்ள புறப்பார்வையாகிய கண் பார்வையை கொடுக்கும் போதே அகப்பார்வையாகிய நம்பிக்கையில் படிப்படியாக வளர அந்த மனிதனுக்கு நேரம் கொடுக்கிறார். பார்வையற்ற அந்த மனிதருள் நம்பிக்கை வளர வளர கண் பார்வையும் மங்களாக தெரிய ஆரம்பித்து பிறகு தெளிவாக தெரிந்தது. இயேசு இந்த புதுமையை செய்து முடிக்கிறார். இன்றைய புதுமை நமக்கு படிப்பிக்கின்ற செய்தி என்ன? 1. நாமும் கண்ணிருந்தும் குருடர்களாயிருக்கிறோம். திவ்ய நற்கருணையிலும் விவிலியத்திலும் ஜெபிக்கின்ற சமூகத்திலும் இயேசு இருக்கிறார் என்பதை நம்புகின்ற நாம் பல நேரங்களில் குருடர்களாக இயேசுவின் பிரசன்னத்தை நம்மிலும் பிறரிலும் காண தவறுகிறோம். 2. நோயாளிகளுக்காக இறைவனிடம் பரிந்துரை இறைவேண்டலை அடிக்கடி நாம் ஏறெடுப்போம். நோயாளிகளோடு நாம் நட்புடன் பழகுவோம். அவர்களுடன் நேரம் செலவிட இறைவனுடைய வரத்தை கேட்போம். ஆமீன்.